ஹாய், என் பேர் மனோஜ். இந்த 10,000 கோடி படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன். முக்தா ஃபிலிம்ஸ் பேனரில் வந்து சுந்தர் சாரோட டைரெக்ஷனில் வந்து இந்த படம் பண்ணுறதுல வந்து ரொம்ப சந்தோஷம். விவேக் சார்லாம் பண்ணுறாங்க. காமெடிலாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு நான் கமிட் ஆன படம். இதுக்கு முன்னாடி இதோட ரிலீஸ் ஆன படம் வந்து நான் சிவன் ஆகிறேன். இப்போது இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போது படம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. படத்தில் சாங்ஸ் வந்து 6 சாங்ஸ் இருக்குது. ஒரு சாங் பண்ண சிங்கர்ஸ் எல்லாமே வந்து ஃபெமிலியர் சிங்கர்ஸ் தான். பின்னி தயால், பிரசன்னா, ஹரிச்சரன், ஹரிணி, இந்த மாதிரி சிங்கர்ஸ் எல்லாமே ஃபெமிலியர் சிங்கர்ஸ் தான். அதே மாதிரி சாங்ஸ் பண்ணதும் வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு சாங்ஸ் வந்து பேக் பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ சவுண்டிங் தியேட்டரில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆடியன்ஸுக்கு சாங்ஸ் கேட்கும்போது சவுண்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி என்னென்ன சாங்க்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி வச்சு பண்ணியிருக்கோம். டேரக்டரும் நல்லா கோஆப்ரேட் பண்ணார். என்னை எவ்வளோ தூரம் நல்லா லிபரலாக பண்ண விடணுமோ அந்த மாதிரி நல்லா கோஆப்ரேட் பண்ணார் என் கூட. ஸோ அதனால் சாங்ஸ்லாம் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள்லாம் கேட்டுட்டு சொல்லணும் சாங்ஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ காமெடியும் படத்தில் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ ஆடியன்ஸ் நீங்கள் எல்லாம் போய் படத்தை பார்த்து ஃபுல் காமெடி நல்லா என்ஜாய் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. பணத்தோட்டம் இருந்தாலுமே அடங்காத ஆசை அலைதான், பல கோடிகள் கொடுத்தாலுமே உறங்காத கூட்டம் இதுதானே. ஹலோ, என் பேர் வசந்தன். 10,000 கோடிங்கிற படத்தில் சிஜி பண்ணியிருக்கிறோம். பேஷன் ஸ்டுடியோஸுங்கிற பேரில் நான் பண்ணியிருக்கிறேன். இந்த படத்தில் கிட்டத்தட்ட 40 மினிட்ஸுக்கு கிராஃபிக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டைரக்டர் சாரை பார்த்து பேசும்போது கான்செப்ட் சொல்லும்போதே ஏகப்பட்ட ஸ்கோப் இருக்கிற மாதிரியே இருந்தது. ஏன்னா இன்விசிபிள் கேரக்டர் தான் சப்ஜெக்டு. ஸோ படம் ஃபுல்லாக நிறைய என்டர்டெய்னிங்கான கிராஃபிக்ஸ் இருக்குது. மெயினாக சாங்கு அப்புறம் ஃபைட்டு, இது ரெண்டுலேயும் தான் ஹைலைட்டாக சிஜி ஒர்க்ஸ் நிறையா இருக்கும். ஃபைட்டு பார்த்திங்கன்னா நிறைய காம்ப்ளிகேஷன் இருந்தது. ஏன்னா ஒரு இன்விசிபிள் கேரக்டர் இன்னொருத்தரை அடிக்கிற மாதிரி, பஞ்ச் பண்ணுற மாதிரி, உதைக்கிற மாதிரி இப்படியெல்லாம் இருக்கிறதுனால எப்படி ஷூட் பண்ணுறதுங்கிறதுலேருந்தே பிளான் பண்ணி ஸ்டண்ட் மாஸ்டர்லேருந்து கேமராமேன், டைரக்டர் எல்லோரும் உட்காந்து டீம் ஒர்க்காக டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஷூட் பண்ணி எடுத்தது. ஸோ ஸ்டண்ட் ஒரு காம்ப்ளிகேஷன். அதே மாதிரி சாங்கும் பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து இன்விசிபிளாக இருப்பார், ஹீரோயின் மட்டும்தான் விசிபிளாக இருப்பாங்க. ஸோ அதுவும் நிறைய காம்ப்ளிகேஷன் இருந்தது. டான்ஸ் மாஸ்டர் கூட கோஆர்டினேட் பண்ணி ஸோ கம்ப்ளீட்டாக என்டையராக டைரக்டர், கோ-டைரக்டர் எல்லாருமே ஒரு டீம் ஒர்க்காக பண்ண ஒரு மூவி. நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காக, இன்விசிபிள் கேரக்டருங்கிறதுனால கிட்ஸுக்கும் நல்ல ஒரு ரீச் இருக்கிற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் இது. இந்த 10,000 கோடிங்கிற படம் வந்து வர ஜனவரி 25 ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தியேட்டரில் வந்து குழந்தைங்களோட வந்து பார்க்குற மாதிரியான ஒரு படம் அது. கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் வந்து பார்க்கணும். தேங்க்யூ. நான் தான் முக்தா சுந்தர். இதுதான் என்னுடைய 4வது படம். இந்த படத்தினுடைய பேர் 10,000 கோடி. இந்த படத்தில் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, 25ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இதில் என்ன அப்படின்னா, ஹீரோயின் புதுசு. மெயினாக விவேக் காமெடி பண்ணியிருக்காரு. அவர் சிபிஐ ஆஃபீஸராக வராரு. சிபிஐ ஆஃபீஸராக வரும்போது கூட எல்லோரும் அவருடைய குரூப்போடு வராரு. அவங்க எல்லாருமே காமெடி ஆர்டிஸ்ட்டு. ஒரு இன்விசிபிள் திங்ஸை வச்சு பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு இன்விசிபிள் மேன் வந்து போய் 10,000 கோடி ரூபாய் திருடிடுறாரு ஒருத்தர் வீட்டிலேருந்து. அதை கரிஷ்மான்ற ஒரு லேடி வீட்டிலேருந்து. அவங்க தான் விவேகனுடைய பேர். அவங்க எப்படி அந்த பணத்தை அவங்க திருப்பி பிடிக்கிறாங்க, திருப்பி எப்படி கண்டுபிடிச்சி கடைசியில் என்ன ஆகுதுன்றது தான் இந்த படத்தினுடைய கதை. காமெடி ப்ளஸ் ஆக்ஷன் ப்ளஸ் லவ் எல்லாமே இருக்கும். ஐ திங்க் இட் இஸ் an enjoyable film. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.